திருச்செம்பொன்செய் கோயில் 31வது திவ்ய தேசம். அள்ளி மாமலர் நாச்சியார் சமேத செம்பொன் அரங்கர் என்கிற பேர் அருளாளன் பெருமாளே நமக. ராவணனுடன் யுத்தம் முடிந்தபின் ராமபிரான் அயோத்தி திரும்புகிறார். அந்த சமயத்தில் இத்தலத்தில் அமைந்துள்ள திருடநேத்திர முனிவரின் ஆசிரமத்தில் தங்கினார். ராவணனை கொன்றதால் ராமபிரானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது. அது குறித்து திருடநேத்திர முனிவரிடம் ஆலோசனை நடத்தினார். முனிவரும் ராமபிரானுக்கு தக்க ஆலோசனைகளை வழங்கினார். அதன்படி தங்கத்தால் பிரம்மாண்டமான பசுவின் சிலை செய்யப்பட்டது. அந்த பசுவுக்குள் 4 நாட்கள் அமர்ந்து ராமபிரான் தவம் மேற்கொண்டார். 5ஆம் நாள் அந்த சிலை ஒரு அந்தணருக்கு தானமாக கொடுக்கப்பட்டது. இதன் மூலம் ராமபிரானுக்கு ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷம் நீங்கியது. அந்த அந்தணர் பசுவின் சிலையை விற்று இக்கோயிலை கட்டியதால் செம்பொன்செய் கோயில் என்ற பெயர் கிட்டியது. தன் கோயிலை தானே கட்ட உதவி புரிந்துள்ளார் பெருமாள். பரமபதத்தில் இருப்பதால் அருளாளர் என்று அழைக்கப்படுகிறார். மேலும் அவர் எப்போதும் பக்தர்களை காத்து அவர்களுடனேயே இருப்பதால் பேரருளாளர் என்று அழைக்கப்படுகிறார். இத்தலத்தில் அள்ளி மாமலர் நாச்சியார் பூமி தேவியுடன் பெருமாள் அருள்பாலிக்கிறார். காஞ்சிபுரத்தில் வறுமையில் வாடிய காசியப்பன் என்ற அந்தணர் இத்தலத்துக்கு வந்து 3 நாட்களில் 32,000 முறை ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை உச்சரித்து வழிபட்டதால் அனைத்து செல்வங்களையும் அவருக்கு பெருமாள் அருளினார். ஆகவே இந்த தேசத்தில் ராமபிரான் ராவணனை கொன்றதால் ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷத்தையே தீர்த்தார். எவராவது தவறான முறையிலோ தெரிந்தோ தெரியாமலோ கொலைகளை மனிதர்களையோ அல்லது மிருகங்களையோ செய்திருந்தால் இத்தலத்தில் வந்து அந்த தோஷத்தை நீக்க பெருமாளிடம் வேண்டிக் கொள்ளலாம். திருமங்கை ஆழ்வார் அருளிய பெரிய திருமொழி 4ஆம் பத்து, திருமொழி 3, பாசுரம் 1269. பிறப்பொடு மூப்பு ஒன்று இல்லவன் தன்னை டேதியா இன்ப வெள்ளத்தை இறப்பு எதிர்காலம் கழிவும் ஆனானை 7 இசையின் சுவைதன்னை சிறப்பு உடை மறையோர் நாங்கை நல் நடுவுள் செம்பொன் கோயிலின் உள்ளே மறைப்பெரும் பொருளை வானவர் கோனை கண்டு நான் வாழ்ந்தொழிந்தேனே. பொருள்: பிறப்பு, கிழத்தனம் முதலிய மாறுபாடுகள் ஒன்றும் இல்லாதவனாய், என்றும் ஒருபடிப்பட்ட ஆனந்தக் கடலாய் இருப்பவனாய், 3 காலங்களிலும் உள்ளவனாய், 7 இசையின் சுவை போல இனியனாய், வேதங்களில் சிறந்த பொருளாய் இருப்பவனாய், நித்திய சூரிநாதனாய் உள்ள எம்பெருமானை சிறந்த வைதிகர்கள் வாழ்கின்ற திருநாங்கூரில் நட்ட நடுவிலே செம்பொன்செய் கோயிலில் உள்ளது கண்டு நான் பிழைத்து கொண்டேன் என்கிறார் திருமங்கை ஆழ்வார். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.